Good morning to everyone. Today we are going to discuss about Bridge Course Module Standard 8 Subject Mathematics. Unit 4 and 5 Algebra concept today we are going to discussing. Already in previous classes we have learned about multiplication of algebraic expressions and some basic fundamental concepts in algebra like variable, constants, coefficients, like terms, unlike terms, etc. Now we are going to discuss another three important topics: algebraic identities, cubic identities, and factorization. These three topics mainly used in higher classes also. 9th, 10th போகும்போதும் இந்த மூணு கான்செப்ட் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதில் எஸ்பெஷலி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அப்படியே 9th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வரும். அதனால் இதனுடைய பேசிக் வந்து பிரிட்ஜ் கோர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, an identity is an equality that remains true regardless of the values chosen for its variable. அதாவது ஐடென்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கும்னா ஒரு ஈக்குவல், அதாவது முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஏன் அதை முற்றொருமைன்னு சொல்கிறோம்னா அதனுடைய ஈக்குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைன்ஸ் ட்ரூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் த வேல்யூஸ். வேல்யூஸ் ஆனது வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இதை வந்து 4 பேசிக் ஃபார்முலா நம்ம 7th படிச்சிருக்கோம். இருந்தாலும் 8th அதை திரும்ப ஒரு ரீகால் பண்ணோம்னா we have already learned about the following identities: a plus b the whole square, a square plus 2ab plus b square, a minus b the whole square, a square minus 2ab plus b square, a plus b into a minus b equal to a square minus b square, and another one x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. அந்த ஃபார்முலாவுடைய ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம எழுதுவோம். அதனால் ஃபார்முலா ரீட் பண்ணும்போதே கரெக்டாக தெளிவான ப்ரொனவுன்சியேஷனில் ரீட் பண்ணிக்கணும். சம் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நான் சில எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ரொம்ப பேசிக்காக நமக்கே தெரியும். அதாவது இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி, ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 2 2s ஆர் மொதல் கோஎஃபிஷியன்ஸ் 2 2s ஆர் 4, அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் எக்ஸ். அப்போ இதுதான் என்னதுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதை வந்து என்ன செய்கிறோம்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ் ப்ளஸ் டு த ஹோல் ஸ்கொயரை வந்து ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம செய்கிறோம். சரியா? அதுதான் இந்த இது. அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது பி ஸ்கொயர் அப்படின்றது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து வந்து ப்ளஸ் 2ab அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்த ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ இருக்க இடத்துல எக்ஸு, பி இருக்க இடத்துல -2 போடணுமா சார் அப்படின்னா -2 போட தேவையில்லை, +2 தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும், மைனஸ் மைனஸ் வந்து ஈக்குவேட் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, b வந்து என்னது 2, -2 போடக்கூடாது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4, 2 2s ஆர் 4, என்ன 4 மைனஸ் 4x. ஸோ அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருந்தபோது இங்கே ப்ளஸ் வந்திருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும்போது இங்கே மைனஸ் இருக்கும். பட் மொதல் 2 டேர்ம், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்து சிம்பிளிஃபை 3x plus 5y into 3x minus 5y by using a plus b into a minus b. இதுக்கு a plus b into a minus bக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த இடையில கொடுத்துருக்கோம்லையே பாக்ஸில் கொடுத்துருக்காங்களே, இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். இதில் a இருக்க இடத்துல 3x, b இருக்க இடத்துல 5y,
அதே மாதிரி அங்கேயும் ஏ இருக்கிற இடத்துல 3x b ஈக்குவல் டு 5 என்ன மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்னா நடுவில் ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கணும். அப்போ மாறி இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ இருக்க இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இருக்க இடத்துல 3x, பி இருக்க இடத்துல 5y. அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5y த ஹோல் ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயருக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள 2 டேர்ம், அதாவது ஒரு டேர்ம் தான் இருக்குது, 3xன்னு ஒரு டேர்ம் தான் இருக்குது. அந்த ஒரு டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த டேர்மை நம்ம வெளியில் இருக்கிற ஸ்கொயர் எப்படி நம்ம பிரித்து கொடுக்கணும்னா 2 டேர்முக்குமே பிரித்து கொடுக்கணும். அதாவது 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் எத்தனை? 9x ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? 25. அப்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 25y ஸ்கொயர். ஓகேவா? அதுதான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. கொடுத்துருக்காங்களா? 9x ஸ்கொயர் மைனஸ் 25y ஸ்கொயர். இதே மாதிரி ரிமைனிங் ஒரு 2-3 சம் நீங்களாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, x plus a into x plus b. x plus a into x plus b என்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி செய்யும்போது நமக்கு அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடுவில் ப்ளஸ் தான் இருக்கணும். இந்த இடத்துல அங்கே வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கணும். அங்கே ஏபியோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்கணும். பட் இங்கே ஏபின்ற வேல்யூ வந்து வேறு வேறு தான் இருக்கும். அட் த சேம் டைம் மொதல் இருக்கிற அந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். 5x இருக்கணும். அதாவது 5x plus 3 5x plus 4. அப்போ இது வந்து எக்ஸு, இது எக்ஸ் சேமாக இருக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் இருக்கணும். ஏபி கட்டாயம் என்னது? வேறு தான் இருக்கணும். அப்போ ஃபார்முலா எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபி. இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதை தான் இங்கே எனக்குள்ளே செஞ்சுருப்பாங்க. எழுதியிருக்காங்களா? எக்ஸ் இருக்க இடத்துல 5x, ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா ப்ளூ கலரில்? ஏக்கு இருக்க இடத்துல 3, பி இருக்க இடத்துல 4. மொதல் அந்த என்னென்ன இருக்குன்றதை எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது 5x த ஹோல் ஸ்கொயர்னா அந்த 5x த ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்லியிருக்கேன்? இப்படி ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா 5 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், 5 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 25x ஸ்கொயர் அப்படின்னு போடணும். சரி, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. அப்புறம் அடிஷன் பண்ணும்போது 3 + 4 7 இன்ட்டு எக்ஸ் வந்து 5x. அப்போ 7 5s 35x. அப்புறம் ஏ இன்ட்டு ஏபினா என்னது? ஏ இன்ட்டு பி. அப்போ ஏபினா என்ன அர்த்தம்னா நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ 3 × 4 எத்தனை? 12 அப்படின்னு போட்டுருவோம். சரியா? அதனால தான் கீழே ஆன்சர் ஃபைனலாக எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து கியூபிக் ஐடென்டிட்டிஸ். கியூப்னாலே என்னதுன்னா பவரில் 3 அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். பவரில் 3 அப்படின்னா என்னென்னா a + b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். ஃபார்முலா நல்லா படித்து வச்சுருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டுமே கணக்கை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இங்கே இப்போவே இந்த ஃபார்முலாஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபர்தர் ஹையர் கிளாஸஸில் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அங்கே போய் நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ a + b த ஹோல் கியூப் அப்படின்னா என்னது? a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். அதே மாதிரி இது ஒரு ஃபார்முலா. மைனஸ் வரும்போது a கியூபும் b கியூபும், அதாவது a கியூப் b கியூப் வரும். b கியூப் இருக்கிற இடத்துல மைனஸ் வரணும். அந்த ரெண்டாவது டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா -3a² b இன் ப்ளஸ் 3ab². இது எல்லாமே இதை எப்படி பேஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபார்முலா நம்ம பைனாமியல் இப்போ a + b த ஹோல் கியூப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a + b இன்ட்டு a + b இன்ட்டு a + b. இது ரெண்டுக்கு என்னது ஆல்ரெடி தெரியும்? a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. அதோட இந்த a + b மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? இந்த மூணாவது ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. கியூப் ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப்.
a minus b the whole cube பார்க்கும்போது a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. ஸோ a plus b the whole cube எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும். a minus b the whole cubeல அந்த 4 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 2 4 ஈவன் ரெண்டாவது இடத்துலையும் நாலாவது இடத்துலையும் மைனஸ் வரணும். எப்போ அந்த a plus b the whole cube எழுதுறீங்களே அந்த ஒரு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபார்முலா மைனஸ் வரும்போது ரெண்டாவது இடத்துலையும் நாலாவது இடத்துலையும் மைனஸ் வரணுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. அப்படி இல்லை நான் செஞ்சு பார்த்தே நான் ஃபார்முலா எழுதிடுவேன் சார் அப்படின்னாலும் நீ செஞ்சு பார்த்து எழுதுனா அல்லது ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ண முடிஞ்சால் மெமரி பண்ணிக்க. லாஸ்ட் இருக்கிறது எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி மட்டும் பார்த்துருப்போம். இங்கே கூட இன்னொரு டேர்ம் பைனாமியல் எக்ஸ் பிளஸ் சின்னு ஒரு பைனாமியல் இருக்குது. அப்போ இந்த மூணையும் மல்டி பண்ணோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து இதனுடைய டிடெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுத்துருக்குற அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம டிடெக்ஷன் பண்ணுறோம். எப்படி சார் டிடெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole cubeக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா a cube plus b cube plus 3ab into a plus b. அதாவது கொடுத்துருக்குற இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலாலேருந்து இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் 3 வெளியே எடுத்துடுறேன். அதே மாதிரி a ஸ்கொயர் ஏலேருந்து ஒரு ஏவை வெளியே எடுத்துடுறேன். b ஸ்கொயர்லேருந்து ஒரு பியை வெளியே எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா a plus b அப்படின்னு இருக்கும். அதைத்தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோமா a cube plus b cube plus 3ab into a plus b. அதுக்கப்புறம் a minus b the whole cube வரும்போது a cube minus b cube minus 3ab into a minus b. ஸோ அந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்னா ப்ரீவியஸாக நம்ம படித்த கியூபிக் ஐடென்டிட்டிஸ்லேருந்து நம்ம டிடெக்ஷன் பண்ணி நம்ம இந்த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸை நம்ம கொண்டு வர்றோம். அண்ட் ஒன் மோர் ஃபார்முலா ஃபார் a cube plus b cube. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இந்த ரெண்டு ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம ஃபேக்டரைஸ் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஃபேக்டரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபேக்டரைஸ். இது ரெண்டையும் அப்போ எங்கே சார் யூஸ் பண்ணணும்? ஒன்றையும் இந்த ரெண்டு டைம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு விரிவாக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் 1 and 3. இந்த இது ரெண்டு எங்கே யூஸ் பண்ணணும்? ஃபேக்டரைஸில் நம்ம பயன்படுத்தணும். சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீ ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை நல்லா ரீகால் பண்ணிக்க. அதுக்கப்புறம் சம் போட்டேன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா விரிவாக்குக அதனுடைய எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. எக்ஸ் ப்ளஸ் 4 the whole cube. இது என்ன ஃபார்முலா அப்படி இருக்குது? a plus b the whole cube படி இருக்குது. நமக்கு ஃபார்முலா தெரியும். a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. நீ இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு பதிலாக டிடெக்ஷன் கீழே கொடுத்துருக்காங்களா? டிடெக்ஷனில் அதாவது நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன்னா a cube plus b cube plus 3ab into a plus b. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம செய்யலாம். செஞ்சு நம்ம ஆன்சரை நம்ம கொண்டு வரலாம் எக்ஸ் ப்ளஸ் 4க்கு. சரியா? பாரு, எக்ஸ் ப்ளஸ் 4 the whole cube அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a cube plus b cube plus 3ab into a plus b. இப்படி எழுதிக்கிட்டோம்னா என்னது? a cube x cube plus 4 cube எத்தனை? 64 plus 3 4s are 12x into x plus 4 எழுதிக்கணும். எழுதிட்டு x cube plus 64x இது ரெண்டையும் மல்டி பண்ணோம்னா 12x square plus 48x. அவ்வளோதான். ஸோ இது நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம டிடெக்ஷனில் படித்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் கியூப் ப்ளஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால எழுதலாம். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. a cube plus b cube plus 3ab into a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி. சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்முக்கு நான் 3 ஒரு ஐடென்டிட்டி சொன்னேன் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி வரும்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதில் ஏன்ற டேர்ம் எல்லாமே எக்ஸுன்னு இருக்கும். எக்ஸுன்னு இருக்கும். பி வரும்போது 3 5 2 தனித்தனியாக எழுதியிருக்காங்களா? இந்த இடத்துல இங்கே தனித்தனியாக எழுதியிருப்பாங்க.
எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடணும். சரியா, இது வந்து எக்ஸ்பேண்டில் வரக்கூடிய ஃபார்மேஷன். ஓகேவா, அதுக்கடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செஷன் ஃபேக்டரைசேஷன். இந்த ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது வந்து உனக்கு காலங்காலமாக மேக்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது என்னென்னா தமிழில் காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் நம்பர் இஸ் கால்டு ஃபேக்டரைசேஷன்ஸ். அதாவது ஃபேக்டரைசேஷன் அப்படின்றது வந்து நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், ஒரு நம்பருடைய எக்ஸ்பிரஷன்ஸை வந்து அதனுடைய ப்ராடக்டாக நம்ம வந்து என்ன எழுத முடிகிறதோ அதை தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து நம்ம 4 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அந்த 4 மெத்தட் வந்து கொடுத்துருக்குற கணக்கை பொறுத்து நம்ம செய்யணும். மொதல் மெத்தட் வந்து டேக்கிங் காமன் terms and common factors, common factors and grouping method using identities and factorization of the expressing ax square plus bx plus c. அதாவது இது வந்து காமன் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறது. இது குரூப்பிங் மெத்தடுனா மொத்தம் 4 டேர்ம் இருக்கும். இந்த இடத்துல 4 டேர்ம் இருக்கும். அதை ரெண்டாக நம்ம பிரித்து நம்ம செய்கிறது. இந்த ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் படித்தோம் இல்லையா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் தென் கியூபிக் ஐடென்டிட்டிஸ் படித்தோம்ல, அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் வரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4ஆவதாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த டேர்ம் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செஷன். இது ஏன் முக்கியம்னு சொல்கிறோம்னா 9th இதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் 10th இதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கட்டாயம் வரும். அதனால் 8thலேயே நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 9th போகும்போது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.18 ஃபேக்டரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஃபேக்டரைஸ்னு கேட்டாலே நம்ம வந்து எடுத்ததும் நம்ம வந்து குருட்டாம்போக்கில் செஞ்சிடக்கூடாது. மொதல் அந்த சம்மை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், என்ன கொடுத்துருக்காங்க, அதில் வந்து காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா. காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா பொதுவான நம்பர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அல்லது பொதுவான வேரியபிள்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா, அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியுமா, அதாவது ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். குரூப்பிங் மெத்தடுக்கு கட்டாயம் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், 4 டேர்ம் இருந்தால் தான் நம்மளால் குரூப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 2 டேர்ம் தான் இருக்குது, அதாவது இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அண்ட் தென் 4வது எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு ஒரு கான்செப்ட். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இருபடி சமன்பாடு. அதனுடைய ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். சரியா, அப்போ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்குற கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 4, 8 இதில் காமன் ஃபேக்டர் வந்து 4ஆல் ரெண்டுமே டிவைட் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான பவர் எடுத்தோம்னா எக்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சரியா, அடுத்து ஒய், இங்கேயும் ஒய். அப்போ ரெண்டுலேயுமே ஒய் இருக்கா, அப்போ ஒய்யை வெளியே எடுத்துரு. அப்போ எடுத்துட்டோம்னா ஒரு 4 எடுத்தாச்சு, 2 எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் எடுத்தாச்சுன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். ஒரு ஒய் எடுத்தாச்சு, அப்போ ஒய் வராது. அடுத்து ப்ளஸ் 8க்குன்னா 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 8 வரும் அப்படின்னா 2. 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 2. ஒரு எக்ஸையும் எடுத்துட்டேன், ஒரு ஒய்யும் எடுத்துட்டேன், அப்போ க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு பேர் தான் காமன் ஃபேக்டர்ஸ் அண்ட் காமன் டேர்ம்ஸை வெளியெடுக்கிறது. சரியா, இது வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைப் ஃபேக்டரைஸில். தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். என்ன செய்யணும், முதல் நம்பர்ஸை நம்பர்ஸ் பார்க்கணும். நம்பர்ஸில் எது பொதுவாக இருக்குது, பொதுவான டேபிள்ஸ் என்ன இருக்குது. பொதுவான நம்பர்னால் பொதுவான டேபிள்ஸை தான் நம்ம பொதுவான நம்பர்னு சொல்கிறோம். காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேரியபிளில் வந்து பவரில் கம்மியாக இருக்கிறது, பவர்னால் எக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து கம்மியான இருக்கிறது தான் நம்மளால் எடுக்க முடியும், அதிகமானது நம்மளால் எடுக்கக்கூடாது, அது தப்பு. சரியா, அதுக்கு அடுத்த சம் பாருங்கள், ஃபேக்டரைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்இசட் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்இசட். ஸோ இந்த மாதிரி 4 டேர்ம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 4 டேர்ம் கொடுத்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபேக்டரைஸில் குரூப்பிங் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அப்போ 4 டேர்மை நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சம்மை வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு என்ன செய்கிறோம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒய்இசட் எக்ஸ்இசட் அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 2 டேர்ம் இந்த 2 டேர்ம், அப்போ 2 டேர்ம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், இந்த இடத்துல செய்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்இசட் x square plus xy plus yz plus xz.
அப்போ இதில் வந்து இது ரெண்டையும் ஒரு டேர்ம், இது ரெண்டையும் ஒரு டேர்ம், தட் இஸ் குரூப்பிங். எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் வெளியே வந்து எக்ஸ் எடுத்துடலாம், அப்போ மிச்சம் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒய். இங்கே அதே மாதிரி இஜெட் எடுத்துடலாம், அப்போ ஒரு ஒய் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இந்த 4 டேர்மை மொத்தமாக கம்பேர் பண்ணும்போது எது காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் காமனாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே ஒரு எக்ஸு ப்ளஸ் இஜெட். ஃபேக்டரைஸ் வரும்போது நடுவில் என்ன இருக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப், அதுதான் சொன்னேன், எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர். என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் ஆஃப், அதான் சொல்லியிருந்தோம் முன்னாடி. எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 or more நம்பர் இஸ் கால்டு ஃபேக்டரைசேஷன். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு, ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸை வெளியே எடுத்திருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்கு. இங்கே இசட்டை வெளியே எடுத்திருக்காங்க, ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு கிடச்சிருக்கு. இந்த 4 டேர்ம், இந்த மொத்த டேர்ம்லையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், டேக்கிங் அவுட் காமன் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு இஜெட் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இஜெட் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்து ஃபேக்டரைஸ், இது என்னன்னு பார்க்கணும். இதை வந்து காமனாக எடுக்க முடிஞ்சால் காமனாக எடுக்கலாம். இப்போ 49 64க்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரெண்டுமே வேறு வேறு இருக்கும்போதுனா அப்போ ஏதோ ஃபார்முலா படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கொயர்ஸ் படிச்சிருக்கோம். 49 எதோட ஸ்கொயர்? 7 ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது. 64 வந்து 8 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி செய்யலாம்? ப்ராடக்ட் இருக்கும்போது சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், அதே மாதிரி இங்கே சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது என்ன ஐடென்டிட்டிஸ்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம பிரித்து எடுக்கலாம். சரியா? இது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய ஐடென்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள், லாஸ்ட் சம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. அப்போ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் இப்படி இருக்கணும், அந்த எக்ஸ் ஸ்கொயரில் 2 இருக்கணும், 1 இருக்கணும், இங்கே முட்டை 0, அதாவது எதுவுமே இல்லைன்னா 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஏபிசி ஏதோ நம்பரில் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், இட் பிலாங்ஸ் டு ஆர், ரியல் நம்பராக இருக்கலாம். அப்போ கொடுத்துருக்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, இந்த கணக்கை எப்படி ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன தம்பி இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 15, ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15. சரியா? நடுவில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ இங்கே 8 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும். அதாவது ஒன்றா நம்பரையும், அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் அந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 இன்ட்டு 15 15, 1 இன்ட்டு 15 15, ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? ப்ளஸ் 8 வரணும். சரியா? அப்போ கொடுத்துருக்குற அந்த கணக்கை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 8 வரணும். இந்த மாதிரி நம்ம நம்பர் பார்க்கணும். இது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். சரியா? அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், 5 3s are 15. ஆட் பண்ணால் என்ன வரணும்? 8 வரணும். அப்போ 5 + 3 8 வருதா? ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அடிஷன் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ ரெண்டுமே சேம் சைன் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ப்ளஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் 8 மேலே வந்து ப்ளஸ் 15. ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் சைன் எப்போ வரணும்னா ரெண்டுமே லைக் சைன்ஸாக இருக்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் அடிஷன் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக வரும், ரெண்டுமே மைனஸாக இருந்தால் அடிஷன் பண்ணும்போது மைனஸாக வரும். நமக்கு ஆனால் என்ன வரணும்? ப்ளஸ் 8 தான் வரணும். அதனால தான் ரெண்டுமே ப்ளஸ் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப எழுதுகிறேன், 15 வரணும், ப்ளஸ் 8 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 15. அப்போ 5 3s are 15, ரெண்டுமே ப்ளஸ்ஸு, பை போட்டுக்கோங்க. முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கா? அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 இடத்துலையும் 1 போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அதுலேருந்து ஒரு எக்ஸை மட்டும் இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழேருந்து மேலே, நல்லா கவனி, கீழேருந்து மேலே, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இது ரெண்டுமே என்னது? பைனாமியல் தானே. ரெண்டு பைனாமியலை நீ மல்டி பண்ணால் உனக்கு ஒரு பாலினாமியலோ ஒரு ட்ரைனாமியலோ சம்திங் உனக்கு கிடைக்கும். அப்போ உனக்கு எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது 2 டேர்மாக நம்ம பிரித்து எழுதிட்டோமா? ஐ மீன் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 2 டேர்மாக பிரித்து எழுதியிருக்கோம். இதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபேக்டரைஸ். ஒரு டேர்மை வந்து எப்படி நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்தணும். சரியா?
அப்போ டோட்டலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இந்த கான்செப்ட் இந்த 4மே நல்லா பார்த்துக்கோங்க. டேக்கிங் காமன் டேர்ம்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ்னால் என்ன செய்யணும், குரூப்பிங் மெத்தட்னா என்ன செய்யணும், ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும், அண்ட் ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணும்போது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்தால் என்ன செய்யணும். அதை வந்து நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா டி மெத்தட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ சிமிலர் ப்ராப்ளம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.